ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. அகோரேஹேப்யோதகோரேஹேப்யகோரகோரேப்யः சர்வேப்ய சர்வேப்யோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேப்யः. இப்பொழுது நாம் குழந்தை வரம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ தம்பதியினர், எத்தனையோ பரிகாரங்கள், பிரார்த்தனை, வைத்தியங்கள், மருத்துவர்களை எல்லாம் நாடி அலுத்து சலித்து இன்னும் அதை தொடர்ந்து செய்து கொண்டு அதற்கு ஒரு விடிவு காலம் இல்லையே, நல்ல சந்ததி இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏங்குகின்றவர்கள் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு, அதாவது அந்த முழு இன்வால்மெண்ட், ஈடுபாடு, நம்பிக்கையோடு சென்று வருபவர்களுக்கு அந்த ஜீவ அணுக்கள் என்று சொல்கிறேனே, வீரியத்தை கொடுக்கின்ற, உடனடியாக கொடுக்கின்ற அற்புதமான சிவாலயம் லலிதா பரமேஸ்வரி ஆதி மூலமாக, ஆதியிலே ஒரு யுகத்திலே அவதாரம் செய்த இடமும் இந்த இடம். இதை கொஞ்சம் எளிமையாகவும் அதே நேரத்தில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதாவது ஞானத்துக்கு வழிவகுக்கும் அறிவு என்பது வேற, ஞானம் என்பது யாரும் சொல்லிக் கொடுக்காமல் வருகின்றதுதான் ஞானம். இது போல நல்ல ஞான தத்துவத்திற்கு வழிவகுத்து கொடுக்கின்ற வேதங்களை தாருகாவனம் என்று, வனம் என்றால் பெரும் காடு, எல்லோருக்கும் தெரியும். தாருகாவன ரிஷிகள் தனது சுயநலத்துக்காக, அஞ்ஞானத்துக்கு, தெரியாதவற்றுக்கு ஒரு காலத்தில் அதை பயன்படுத்தினார்கள். அதனால் என்னாச்சு? சிவபெருமானுக்கு, சிவனுக்கு பெரும் கோபம், உக்கிர நிலை வந்துச்சு. அப்ப ஞானேஸ்வரராக எழுந்து அருளி அந்த மாயை, அந்த சுயநலத்துக்காக வேதங்களை அஞ்ஞானத்துக்கு பயன்படுத்தினாங்களே அந்த ரிஷிகள், அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாயை, ஒரு மயக்கம்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாயையை மட்டும் சம்ஹாரம் செய்து அருள் பாலித்தார். அந்த இறைமூர்த்தி தான். அப்படிப்பட்ட பரம அம்சங்கள் அதிகமாக நிரம்ப பெற்றவரே நாம் இப்பொழுது கேட்ட, கேள்விப்பட இருக்கின்ற மப்பேடு ஸ்ரீ வீரிய பாலீஸ்வரர் ஆவார். அற்புதமான சிவாலயம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களும், நல் குழந்தை வரம் வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் எளிமையான முறையிலே முழுமையான பலனை பெறலாம். பிக்ஷாடனர்னா என்ன? பிக்ஷாடனர்னா அத்வைதம், அத்வைதம் சத்தியம் என்று ஆதிசங்கர் பகவத்பாதால் நமக்கு சொன்னார். பிக்ஷாடனர் கோலம்னாக்க பார்த்தீங்கன்னாக்க அதுதான் பிறந்த திருமேனி, அதுதான் அத்வைதத்தை நமக்கு எடுத்துக்காட்டி சுட்டி காட்டுகின்ற சிருஷ்டி ரகசியத்தை உடனே தெரிவிக்கிற இடம். சிருஷ்டி உற்பவிப்பது, அதான் பிரம்ம சிருஷ்டி. குழந்தை பாக்கியத்தை இதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அகஸ்திய பெருமானும் இந்த மப்பேடு ஸ்ரீ வீரிய பாலீஸ்வரரை பற்றி என்ன சொல்றார் தெரியுங்களா? காமத்தை காட்டி கூட்டி ஓமத்தீயிலிட்டு பூமத்தாய் சிருஷ்டித்து காக்கும் சாமகான சக்தீஸ்வரா அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இந்த சுவாமியை ஏனோ கலியுகத்திலே சில பேர் மறந்து விட்டார்கள். இப்படி இந்த வீரிய பாலீஸ்வரர் சந்ததியே இல்லாமல், அடாடா இனிமேல் நம்முடைய எதிர்காலத்தில் சந்ததியே இல்லாமல், அது பல காரணத்தினால இருக்கும், திருஷ்டியால் இருக்கும், சாபத்தினால இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். சந்ததியே இல்லை, 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆனால் கூட கவலைப்படாதீங்க. இதுக்கு வைத்தியர்கள் சொல்வார்கள், விந்து அணுக்களில் உயிர் இல்லை, ஜீவசக்தி இல்லை அப்படி என்று சொல்வார்கள். கவலையே பட வேண்டாம்.
வருந்தவே வேண்டாம். இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு உடனடியாக திரு அருள் குரு அருள் புரியவர். இந்த வீரிய அணுக்கள் குறைவு, தளர்வான அணுக்கள், இப்படி கர்ப்பப்பை கருப்பை சுருங்கி சுருங்கி போகிறது, அப்படி யாருக்கான இருந்தால் அவர்களுடைய குறைபாடுகளை இந்த இறைவன், இந்த ஈசன் உடனே நீக்கி, 2 பேர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவரிடம் இதான் குறைகள் இருந்தால் அதை உடனே நீக்கி அவர்களுக்கு உடனடியாக நன்மைகளை பெற இந்த சிவபெருமான் பெரும் அருள் பாலிக்கின்றார். குழந்தை பேரு வேண்டுவோர் இந்த தலத்திற்கு வாங்கோ, வந்து தரிசனம் செய்து வழிபட்டு ஏழை கர்ப்பிணிகளுக்கு, ஏழையான நிலைமையில் இருக்க கர்ப்பமான பெண்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய தான தர்மங்கள் செய்யுங்க. பிரசவ உதவி போன்றவற்றை நீங்கள் இடைவிடாமல் செய்யணும் என்கின்ற ஒரு உறுதியை ஏற்றுக்கோ. அது இத்தனை பேருக்கு தான் கிடையாது, அப்படி செஞ்சு வர வேண்டும். உடனடியாக நல்ல மழலை செல்வம் இன்றி வாடுகின்ற ஆயிரக்கணக்கான அதுக்கு மேல குடும்பங்களுக்கு இந்த வீரியபாலீஸ்வரர் ஒரு பெரிய வரப்பிரசாதி, சொல்ல முடியாது. அந்த மப்பேடு சிவாலயத்திற்கு போய் பிறந்த அற்புதமான குழந்தைகள் இருக்கின்ற நமது அடியார் கூட்டத்தில் எத்தனையோ பேர் சொல்லி நிறைய பேர் கண்டது. ஏன் எல்லோருக்கும் இது சென்று அடைய வேண்டும் என்று மீண்டும் நினைவூட்டல். இது அம்பாள் தாயார் அகிலாண்டேஸ்வரியாக, ஆதி பராசக்தி அன்னை லலிதா பரமேஸ்வரியாக திரு அவதாரம் கொண்ட முதல் திருத்தலம் பூமியிலே இந்த மப்பேடு. இங்கு எழுந்து நமக்காக அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ புஷ்ப குஜாம்பாள் என்கின்ற திருநாமத்தையே இந்த அம்பிகையே பலவிதமான எத்தனையோ யுகங்கள், 28 கலியுகம் முடிஞ்சு போச்சு. அந்த யுகங்களிலே மீண்டும் மீண்டும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியாக இதே ஸ்தலத்தில் அருள் பாலித்தாள். மப்பேடு அம்பிகை சன்னதி. இங்கே உள்ள தூண்களை எல்லாம் நன்றாக கவனித்து பாருங்கள். அங்கே இருக்கிற அத்தனை சிற்பங்கள் அத்தனையும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அவதார ரகசியங்களை, ஸ்ரீ வித்யா தத்துவங்களை, ரகசியங்களை மறைமுகமாக நமக்கு உணர்த்தும். இங்கே இந்த அம்பிகையினுடைய சன்னதியிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. இது யார் பாடினது? அகஸ்தியர் முதல் எடுத்து பாடின இதே பாட்டை நீங்கள் பாட முடியும். உங்களால் இப்படி பாடுங்கோ, லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கோ, பாராயணம் பண்ணுங்கோ, நிறைய பேர் அழைச்சிட்டு போங்கோ. அப்படி நீங்கள் செஞ்சினால் அற்புதமான நல் பலனை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம். மேலும் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நிறைய கர்நாடக மியூசிக், வேத மறைகள் எத்தனையோ தெரிஞ்சிருக்கும். நாட்டியம், சங்கீதம், பலவிதமான ஹார்மோனியம், தவில், கஞ்சிரா, நாதஸ்வரம், எத்தனையோ இசைக்கருவிகள் இருக்கின்றன. அத்தனையில் இருக்கின்றார்கள். ஆனால் பேரும் புகழோடு இருக்கின்றார்கள் அதில் ஒரு சிலர் மட்டுமே. ஆனால் எல்லோரும் அந்த துறையிலே பிரகாசிக்க வேண்டும், உயர்வு பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் வேண்டுகின்றவர்கள். அப்படி நடக்கணும், நான் பெரிய ஆளாகணும், இசைத்துறையில் தபேலா என்ன, கஞ்சீரா என்ன, ஹார்மோனியம் என்ன, புல்லாங்குழல் என்ன, எத்தனையோ வாத்திய கருவிகள், அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து அதுவும் மூல நட்சத்திரத்திலே ஒரு பெரிய ஆனந்தமான ஒரு திருவிழா மாதிரி நீங்கள் கொண்டாடினால் அதி அற்புதமான சிறந்து விளங்கும் உலகமே புகழும் உங்களை தேடி வருவார்கள். அப்படி பண்ணவர் தான் இந்த காலத்தில் வெளிநாடு வெளியூர்லாம் போய் பட்டம் பதவி எல்லாம் வாங்குறாங்களே, அவங்க தான். நீங்கள் இசைத்துறையில் முன்னேற விரும்ப வேண்டும் என்று நினைத்தால் இதே திருக்கோயிலிலே இருக்கின்ற அதி அற்புதமான நவ வியாகரண பலிபீடம். இந்த பலிபீடத்தை பார்த்தீங்கன்னா 9 விதமானதற்கு தாமரை மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அங்கே அதை சுத்தம் பண்ணி நல்ல துணி எடுத்துகிட்டு போகும், நல்ல தூய்மையான கையால் அரைச்ச மஞ்சள் காப்பு, குங்குமம் இட்டு கீர்த்தனைகளை அங்கேயே அமர்ந்து பாடுங்க. ஏன்னா அதன் மேல் நவவியாகரண பண்டிதரான ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி பல யுகமாக இன்னைக்கும் இந்த பலிபீடத்திலே
அமர்ந்து தேவகானம் பொழிவதை எங்கே கேட்குறாங்க? திருக்கைலாயத்திலும் ஸ்ரீ வைகுண்டத்திலும் அவர் பாடுற இசைக்கின்ற இசை அவர்கள் கேட்கிறார். நம்மளால் கேட்கறதுக்கான பக்குவமோ சக்தியோ இல்லாமல் தவிக்கின்றோம். உங்களுக்கும் கேட்கப்படும். நீங்கள் அப்படி 10 பேர் சேர்ந்து 50-100 பேர் சேர்ந்து பண்ணும், உங்களில் ஒருவராக அந்த ஆஞ்சநேயரே உங்களுக்கு அதை தொகுத்து எடுத்து வகுத்து அந்த ஸ்வரம், கானம், கமகம் அப்படி அத்தனையும் சொல்லி கொடுத்து உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார். அப்படிப்பட்ட தெய்வமூர்த்திகள் நீங்கள் பாடுகின்ற இசைக்கின்ற அந்த கீர்த்தனையை ஆஞ்சநேயருடன் சேர்ந்து பாடும் பொழுது அத்தனை தேவாதி தேவர்களும் அருள்மழை, அன்பு மழை, புஷ்பமாரி, அதாவது புஷ்பமழை பெய்வார். இந்த பலிபீடத்தின் முன்னே நீங்கள் அமர்ந்து ஒரே ஒரு துதியை கூட பக்தியோடு பாடினால் போரும். அது ஆத்ம அனுபவத்தை அப்படியே தட்டி தூண்டி விட்டுரும். இந்த மகிமையை இப்பொழுது நீங்கள் அறிஞ்சு கேட்ட பிறகாவது, எங்களுக்கு பாட்டெல்லாம் தெரியாதையா, பரவாயில்ல, நீங்கள் போய் பாடுங்க, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே என்ன அப்படி பண்ணினால் போரும். வாத்திய கருவி வல்லுநர்கள்லாம் கண்டிப்பாக மப்பேடு சிவாலயத்திலே ஒரு முறையாவது நீங்கள் ஆலயத்திற்கு எது யாராருக்கோ இதை குறைச்சி போறீங்க, இந்த ஆலய சேவையாக நீங்கள் செய்தீர்களானால், உன்னத இசைத்தலமாக இந்த ஆலயத்தை நீங்கள் மாற்றுவீர்களானால், ஏன் டேர்ன் போட்டீங்க, விகிதம் போட்டுங்கோ, நீ அடுத்த வாரம், நீ அடுத்த மாதம்னு போட்டுங்கோ. அப்படி வந்து உங்களுடைய குழந்தைகளை இங்கே வந்து இப்பொழுது பயிற்சியில் இருக்கின்றவர்களுக்கு சீக்கிரமாக பயிற்சி நல்முறையில் நிறைவேறும். எந்த விதமான தடங்கள், திக்கு வாய் கோளாறு, இந்த ஒன்றரை கண்ணு, இந்த மாதிரி அப்படி இப்படி சில குறைகளுடன் குழந்தைகள் இருக்கு பாருங்க. பேசாத குழந்தையும் பேச வைக்கலாம். எதிர்காலத்திலே எத்தனையோ குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பேச்சு சரியாவல்ல. ஆனால் அவர்கள் கடுமையான பாவம் செய்திருந்தால் அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படியே இல்லாமல் இனி பிறக்கும் சந்ததியருக்கு நீங்கள் அதை செய்யுங்கள். மேலும் ஒரு சத்குருவை நாடி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலனை அருமையாக நல்ல ஞான தத்துவம் நிறைந்த குருவருள் திருவருள் சேர்ந்த அற்புதமான தெய்வீக குழந்தைகளை நீங்கள் ஈன்றெடுத்து பெற்றெடுத்து ஊர் உலகம் அத்தனை தேவாதி தேவர்களும் மகிழ்ந்து உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்கள். இது எங்கே இருக்கிறது என்று நாம் சொன்னோம். பூந்தமல்லியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர், சென்னை பூந்தமல்லி இருக்கோ இல்லையோ, அங்கேருந்து 20 கிலோமீட்டர் மப்பேடு. சுவாமிக்கு பேர் வீரியபாலீஸ்வரர். எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு காரியமெல்லாம் இங்கே லலிதா சகஸ்ரநாம புஸ்தகம் எடுத்துன்னு போங்கோ, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையை சொல்லுங்கோ. வெற்றி, எந்த நாளும் வெற்றி. அதுவும் சப்தமி திதி மூல நட்சத்திரம் மற்றும் தினமுமே அந்த ஆஞ்சநேயர் அங்கேயே உட்கார்ந்து கீர்த்தனை பாடுகின்றதை கண்ணால் பார்க்கலாம். ஏதாவது காதில் ஒலி கேட்கும். இதில் எந்த இதுவும் கிடையாது. எறும்புகளுக்கு ரவை சர்க்கரை கலந்து போடுங்கள். பசுக்கள் உங்களுக்கு எடுத்தால் பசுக்களுக்கு நல்ல மலைவாழைப்பழம் இவைகள்லாம் கொடுங்க. காய்கறிகள்லாம் கொடுங்க. தர்மம் தான், தானம் தர்மம் செய்வது போல வேறு எதுவும் நிற்காது. இதனுடைய பலன்களை துரிதப்படுத்தி உங்களுக்கு நல்ல சினையான பசுக்களுக்கு வாழைப்பூவிலே நாட்டு சர்க்கரை கலந்து வாழைப்பூவை சுத்தம் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு கறிக்கு எடுக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி அதனுடன் நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை கலந்து கொடுக்கும் பொழுது அதே போல் உங்கள் வீட்டிலே கர்ப்பம் தரித்து அருமையான குழந்தை பிறக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தினுடைய அருளாள அருணாச்சலவும்.